தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நமது வரலாற்றையும் வாழ்வியலையும் தேடிய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் ஒரு புதிய கிராமத்தை நோக்கித்தான் பயணப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வவுனியா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தோணிக்கல் கிராமத்தை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி அமைய போகின்றது. தோணிக்கல் இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களது வாழ்வியல் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய முன்பள்ளிகள், ஆலயங்கள் இவை பற்றிய ஒரு முழு விடயத்தையும் இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எம்மோடு இணைந்திருங்கள். வவுனியா நகர் பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த தோணிக்கல் கிராமம். இந்த தோணிக்கல் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், அந்த காலத்திலெல்லாம் இந்த வவுனியாவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் இந்த பிரதேசத்தை தாண்டி செல்லும் போது அந்த தோணி வடிவிலே அமைந்திருந்ததாம். அதன் காரணமாகத்தான் இந்த பிரதேசத்தை தோணிக்கல் என அழைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு இப்போது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த யுத்தத்தினாலும் அதன் பின் பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்க போதும் அந்த வடிவம் இல்லாது போயிருந்தாலும் கூட இன்றுமே ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட அந்த பேரினால் தான் இந்த ஊர் அழைக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த தோணிக்கல் சார்ந்த பல விடயங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். இயற்கையான மலைத்தொடர்களும் கூடிய ஒரு கிராமமாகும். இதன் ஆரம்பம் வவுனியா குளம் ஆரம்பத்திலிருந்து அந்த மலைத்தொடர் எமக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இது நகரத்தின் மையப்பகுதியில் அப்படியே தொடர்ந்து மார்க்கெட், அதன் வழியாக கட்குழி எனும் அந்த தொடர் ஊடாக ரயில்வே கிராசிங் கடந்து ஆலடி பிள்ளையார் ஆலயத்தின் பின்புறம் பகுதியாக இந்த மலைத்தொடர் இப்படி தொடர்ந்து தோணிக்கல் ஆரம்ப பகுதியில் தொடர்ந்து சென்று அப்படியே அது மதகு வைத்த குளம் பகுதியை சென்றடைகிறது. இந்த மலைத்தொடர்களின் விதி முறைகள், அதாவது மலைத்தொடர்களின் அமைப்பு ஒரு தோணி போன்ற அமைப்பாக இருந்ததால் இந்த கிராமம் தோணிக்கல் என்று பெயராக வந்துள்ளது. அதன் பிறகு இடையில் வந்த குடியேற்றங்கள் இப்படியான காரணங்களால் இந்த இடையிடையில் உள்ள மலை கற்கள்கள் உடைக்கப்பட்டு அது சிதிலடைந்து அது ஒரு சில பகுதியில் தொடர்ந்து இருக்கின்றது. சில வீடுகள் வந்த பகுதியில் அந்த மலைத்தொடர் சிதிலமடைந்து இருக்கின்றது. அதன் பிறகு இங்கு குடியேறிய மக்கள் தாங்கள் 68ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே காடுகளை வெட்டி குடியேறினார்கள். அதன் பிறகு சில ஆலயங்கள் தங்களுக்கு வழிபாடுகளாக அமைக்கப்பட்டது. அந்த யுத்தங்களின் பின் வருகை இடம்பெயர்ந்து வந்த மக்கள் அதிகமாக குடியேறியதால் மேலும் இந்த கிராமம் வளர்ச்சி பெற்று எல்லா சமூகமும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது. அதன்படி இங்கு இன்னும் வளர்ச்சிகள், அபிவிருத்திகள் போன்ற செயல்பாடுகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா வீதிகளும் செப்பனிடப்பட்டு அதன்படி வீதி ஒழுங்குகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இக்கிராமமானது இன்றைய கிராமமானது பிரிட்டிஷாரின்
வருகையின் காரணமாக இது ஒரு இராணுவ அதிஉயர் பிரதேசமாக இருந்து அதன் பின்பு அவர்கள் இலங்கையை விட்டு சென்றதன் பின் இலங்கை அரசாங்கத்தினால் தேக்கு மரங்கள் நடப்பட்டு இது ஒரு தேக்கங்காடாக என்ற பெயர் வழங்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த கிராமமானது நெழுக்குளம் கிராம சோயால் பிரிவிலும் இருந்து மதவைச்சகுல கிராமத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு இங்கு இந்த காடுகள் அழிக்கப்பட்டு அயலில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களால் காடுகள் அழிக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் 65ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கு மக்கள் குடியேறினார்கள். அதன் பின்பு சில இனக்கலவரங்கள் 77 இனக்கலவரம் 83 இனக்கலவரம் காரணமாக இராணுவ முகாமிலே தச்சங்குளத்திலே இருந்த சுமாராக ஒரு 500 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வந்து இங்கும் பலர் குடியேறி அயல் கிராமங்களும் குடியேறியுள்ளனர். இந்த கிராமமானது குறுகிய காலத்தில் தான் இந்த முன்னேற்றம் கண்டது. அதாவது 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கையின் பின்பு இங்கு சுமாராக 4000 குடும்பங்கள் இங்கே குடியேறியிருந்தது. அந்த வேளையிலும் இங்கே 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இந்த கிராமத்தின் தோணிக்கல் கிராம அபிவிருத்தி சங்க செயலாளராக தொடர்ந்து 6 வருடங்கள் நான் சேவையாற்றியுள்ளேன். அதே நேரத்தில் பல அபிவிருத்தி வேலைகளும் மேற்கொள்ளப்பட்டு இன்று தொடர்ந்து அந்த அபிவிருத்தி நடைபெற்று கொண்டு வருகின்றது. தற்பொழுது இந்த கிராமத்திலே அநேகமாக இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்றாலும் கூட ஒரு சிலர் இங்கேயே காணிகளை வாங்கி குடியேறி ஒரு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சகல வசதிகளும் ஓரளவுக்கு எங்களுக்கு மருத்துவ வசதி மற்றது இன்று தண்ணீர் வசதி கூட எங்களுக்கு வடிகால் அமைப்பு நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினூடாக நீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சகல நிறுவனங்களும் அரச சார்பற்ற அரச சார்ந்த நிறுவனங்கள் அபிவிருத்தி சில வேலைகளையும் முன்னெடுத்து செய்கின்றன. நான் நினைக்கிறேன் குறுகிய காலத்தில் எமது கிராமமானது பல வழிகளில் முன்னேற்றம் கண்டு ஒரு நல்ல நிலையை அடையும் என எதிர்பார்க்கின்றேன். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், முஸ்லீம்கள் என இந்த 4 மதத்தவர்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு கிராமமாகத்தான் இந்த தோணிக்கல் கிராமம் காணப்படுகின்றது. அதிலும் இந்துக்கள் தான் இங்கே அதிகளவிலானோராக காணப்படுகின்றார்கள். இந்துக்களுக்கென இங்கே பல வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றது. ஆதிசிவன் ஆலயம், ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் தேவஸ்தானம், அது தவிர முத்துமாரியம்மன் ஆலயம், ஆலடி பிள்ளையார் ஆலயம் என பல ஆலயங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆலயங்கள் பற்றிய காட்சிகளையும் இன்றைய நாளில் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளலாம்.
தோணிக்கல் முத்துமாரியம்மன் ஆலயமும், அடுத்து தோணிக்கலின் முகப்பு தோற்றத்தில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோயில், அதான் ஆரம்பகால கோயிலாக இருந்தது. அது சாதாரண கோயிலாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதன் பிறகு சிவங்கோயில், எமது சிவங்கோயில் இன்று வளர்ச்சி பெற்று ஒரு தேர் திருவிழா செய்யும் அளவுக்கு வந்துள்ளது. அதன் பிறகு நாகபூசணி அம்மன் கோயில், அதுவும் வளர்ச்சி பெற்று ஆரம்ப காலத்தில் சிறிய கோயிலாக இருந்து வளர்ச்சி பெற்று அதுவும் இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று முறையான வழக்கஸ்தலமாக அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது.
இந்த தோணிக்கல் கிராமம் நீண்ட பெரிய வரலாறு கொண்டது. வவுனியாவில் கிட்டத்தட்ட 3500 குடும்பத்துக்கு மேலே இங்கே வசிக்குது. வவுனியாவில் பெரிய அளவு மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம் இந்த தோணிக்கல் கிராமம். இப்போ இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் சொல்ல போனால், இந்த ஆலயம் தோன்றதுக்கு முதல் இங்கே காணப்படுற இந்த பகுதி பெரிய ஒரு கேணி ஒன்று இருந்தது. எந்நேரமும் வற்றாத நீர் உள்ள ஒரு கேணியாக இருந்தது. அப்போ இந்த கேணியை நிறைய மக்கள் தங்களோட செகண்டரி தென்னந்தர தேவைக்காண்டி பயன்படுத்தி கொண்டிருந்தவங்க. இப்போ எதிர்காலத்தில் இங்கே சனத்தொகை அதிகரிக்க நீர் தேவை, குடிநீர் தேவை மக்களுக்கு தேவையான ஏற்படுற நேரம் இங்கே நிறைய பேர் குழாய் கிணறுகளை இந்த பகுதியை சுற்றவர் அடித்ததால் நிலங்கள் நீர் இப்போதைக்கு இல்லாமல் போயிட்டுது. இந்த காரணத்தால் இந்த குளத்துக்கு நீர் வரத்து குறைஞ்சி இப்போதை வற்றி ஒரு ஒரு கொஞ்ச காலத்தில் இந்த இடத்துல ஒரு கேணியும் குளமோ இருந்ததுக்கான ஒரு ஆதாரமே இல்லாமல் போகிற ஒரு சூழல் காணப்படுது. முற்றுமுழுதாக இந்த கேணி வத்திட்டுது. இப்போ மூடி வேறு தேவைகளுக்காண்டி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க.
தோணிக்கல்லிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் பற்றிய காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகளை பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கென அன்னளவாக 5 முன்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அதை தாண்டி பெரியவர்களுக்கென தனியாக இங்கே பாடசாலை இல்லாவிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வவுனியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திலும் பண்டாரிக்குளம் விபுலானந்தர் கல்லூரியிலும் சென்று படித்து வருகின்ற நிலைமை இருக்கின்றது. தொடர்ந்து அந்த முன்பள்ளிகள் தொடர்பான காட்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களது செயற்பாடுகளையும் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் எங்களோட இளவனில் பாலர் பாடசாலையை 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வைரோப்புளியங்குளத்தில் பாலர் பகல் பராமரிப்பு நிலையத்தோடு சேர்த்து தொடங்கினாங்க. 2.5 வயது தொடக்கம் 5 வயது வரையான மழலைகளுக்கு 3 விதமான சேவைகளை நாங்கள் எங்கள் இளவனில் பாலர் பாடசாலை மூலம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதில் முதலாவது பாலர்களுக்கான முன்பள்ளி கல்வி, அடுத்தது பாலர்களுக்கான பாலர் பகல் பராமரிப்பு நிலையம், அடுத்தது பாலர்களுக்கான வாகன சேவை. இந்த 3ஐயும் நாங்கள் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் எமது கல்வி நிலையத்தின் மூலமாக மழலைகளுக்கு வழங்குகின்றோம். அதன் மூலமாக பல பெற்றோர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எமது கல்வி நிலையத்திலிருந்து தரம் 1க்கு செல்லும் மாணவர்கள் அனைத்து விதமான முன்பள்ளிக்குரிய சகல ஆளுமைகளையும் பெற்று தரம் 1ற்கு அனுமதி பெற்று செல்கின்றார்கள். எமது பாலர் பாடசாலை கடந்த 10 வருடங்களாக இயங்கி வருகின்ற காரணத்தினால் திறமையான ஆசிரியர்களை கொண்ட தனித்துவமான பாலர் பாடசாலையாக நாங்கள் இயங்கி வருகின்றோம். வவுனியாவை பொறுத்தவரையில் சிறுவர்களுக்கான பாலர் பகல் பராமரிப்பு நிலையம் என்கின்ற சொற்பதத்தை வவுனியாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் இளவேனில் பாலர் பாடசாலை சமூகத்தினர். இன்று பல்வேறுபட்ட பகல் பராமரிப்பு நிலையங்கள் இயங்கி வருகின்ற போதிலும் நாம் வவுனியாவில் பாலருக்கான பகல் பராமரிப்பு நிலையம், அதாவது வேலைக்கு செல்கின்ற பெற்றோர் தமது பிள்ளைகளை தகுந்த ஒரு பாதுகாப்பான இடத்தில் விட்டு செல்கின்ற ஒரு இடமாக எமது நிலையத்தை ஆரம்பித்து வைத்தோம். அதனை முதலாக கொண்டு இன்று பல பேர் தமது பெயர்களில் அந்த நிலையங்களை ஆரம்பித்து வருகின்றார்கள். அத்துடன் சிறுவர்களுக்கான கல்வி நிலையம். நாங்கள் அந்த சிறுவர்களோடு அணுகிற முறை எல்லா விதமான தரத்தில் உள்ளவர்களும் செய்ய முடியாது. இப்போ நாங்கள் எமது நாட்டில் தான் முன்பள்ளிக்கான ஆசிரியர்ன்னு சொல்லும்போது அவர்கள் எப்படியும் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் அதனை உள்வாங்காதபடியால் அதை எப்படியான தரத்தில் இருந்தும் முன்பள்ளிக்கு ஆசிரியர் இருக்கலாம். முன்பள்ளியில் கற்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் 3 மாதத்துக்கு இருக்கலாம், பேருந்து இருக்க தேவையில்லை, அப்படியான கொள்கைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்களன்னு சொன்னால் முன்பள்ளிக்கு கல்வி கற்பதற்கு உயர் கல்வி தகமை இருக்க வேணும். அவை பட்டதாரிகளாகவோ
டாக்டர் கிரேட்டை பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேணும். ஆனால் எங்களோட நாட்டில் அப்படி இல்லை. அது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் முன்பள்ளிக்கான டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்து தான் நாங்கள் முன்பள்ளியில் கல்வி கற்பிக்கின்றோம். முன்பள்ளி கல்வி கற்பிக்கின்ற போது அந்த ஆசிரியருக்கு அதுக்கான ஒரு பக்குவமான ஒரு மனநிலை இருக்க வேணும். எல்லாராலையும் இதை செய்ய இயலாது. இது ஒரு சமூக சேவை. இந்த சேவையை செய்கிறதுக்கு தகுந்த அர்ப்பணிப்போட அந்த பிள்ளை 2.5 வயதில் அம்மாண்ட அரவணைப்பிலிருந்து எங்கள்கிட்ட விரைக்கல நாங்கள் தான் அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு 2வது தாயாக இருக்கிறோம். அப்போ 2வதாக தாயாக இருக்கிற நாங்கள் தகுந்த முறையில் பிள்ளை அணுகி பிள்ளைக்கு ஏற்ற முறையில் அந்த வீட்டு சூழலை மறந்து தான் இந்த கல்வி நிலையத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழலில் நாங்கள் அவருக்கு கல்வி என்று அதை சொல்லக்கூடாது, விளையாட்டு மூலமான செயற்பாடுகள். அதன் மூலமாக பிள்ளையை தரம் ஒன்றில் போய் தான் எல்லா திறமையும் பெற்றவாக கூச்ச சுபாவமோ தலைமைத்துவ பண்பு உள்ளவாகவும் அப்படியான பண்புகளை ஏற்படுத்தி பிள்ளையை நாங்கள் தரம் ஒன்றுக்கு தயார்படுத்தி அனுப்புகிறோம். இந்த கல்வி நிலையத்தை நாங்கள் தனியாராக தான் இப்போ நடத்தி வருகிறோம். இனி வருங்காலத்திலையும் இதுக்கேற்ற மாதிரியான இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருவோம். அடுத்தது வவுனியா தோணிக்கல்ல 5 பாலர் பாடசாலைகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் உண்டு சிவாலயா முன்பள்ளி, சரஸ்வதி முன்பள்ளி, மற்றது நம்பிக்கையின் வாசல், ஸ்டார் முன்பள்ளி, அந்த முன்பள்ளிகளோடு நாங்கள் நமது கல்வி நடவடிக்கைகளை நடத்தி வருகின்றோம். வவுனியாவில் இருக்கிற தோணிக்கல் என்ற கிராமத்தில் அண்ணா வீதியில் எங்களோட பாலர் பாடசாலை 2014ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே எங்களோட பாலர் பாடசாலையை கொண்டு வந்த நாங்கள் 2010 முதல் நாங்கள் வவுனியாவில் எங்களோட சேவையை ஆரம்பித்து விட்டோம். தோணிக்கல் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வாழக்கூடிய மக்களது பிரதான தொழிலாக வியாபாரமே காணப்படுகின்றது. அதை தாண்டி கூலி வேலை செய்வோர், கால்நடை வளர்ப்பு செய்வோர் போன்றோரும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தாண்டி பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த தையல் தொழிலை மேற்கொள்பவராக காணப்படுகின்றனர். தோணிக்கல் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே காணப்படுகின்ற இன்னொரு சிறப்பான விடயம் இந்த நெசவு கைத்தொழில். தோணிக்கல் நெசவு கைத்தறி நிலையத்திலிருந்து தான் இப்போது நாங்கள் பேசக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தோணிக்கல் இந்த கைத்தறி நெசவு நிலையமானது கடந்த 5 வருடங்களாக பல பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதோடு மட்டுமின்றி இந்த துறை சார்ந்து ஆர்வமாக இருக்கின்ற பெண்களுக்கு அது சார்ந்து பயிற்சிகளை வழங்குவதிலும் மிகவும் ஆர்வத்தோடு செயற்பட்டு வருகின்றார்கள். பொதுவாகவே இந்த நெசவு கைத்தொழில் என்பது எமது பாரம்பரியம் சார்ந்த, எமது பாரம்பரியத்தோடு தொடர்புடைய ஒரு பிரதான தொழில். அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கு இதை பற்றிய அறிவை வழங்குவதற்காகவும் இப்போது இந்த தொழில் அருகி வருகின்ற காரணத்தினால் இப்போது இங்கே காணப்படக்கூடிய இந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் இன்னும் அதை மக்கள் மத்தியிலும் அடுத்த தலைமுறை மத்தியிலும் கொண்டு சேர்க்க உதவுகின்றது.
1990ஆம் ஆண்டிலும் அதன் பிற்பாடு 1996ஆம் ஆண்டிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தின் போது இந்த தோணிக்கல் கிராமத்தில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற மக்கள் மடுவிலே இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி இங்கிருந்து இந்த யுத்தத்தின் காரணத்தினால் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அதை தாண்டி இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இங்கே அந்த மக்கள் எல்லாம் திரும்பி வந்திருக்கின்றார்கள். அதன் பின்னரே இங்கே இப்போது காணக்கூடிய இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வீதி புனரமைப்புகள் என்பன துரிதமாக இந்த கம்பரலியா திட்டத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான காட்சிகளையும் இன்றைய தினம் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்தும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வடமாகாணத்திலேயே மிக கூடுதல் சனத்தொகை கொண்ட இடம் என்று சொன்னால் எங்களை கிராம சேவையாளர் பிரிவு. இதில் மூவின மக்களும் வசிக்கிற ஒரு கிராமம். அதேமாதிரி இங்கே பரமப்பட்ட மக்களும் அதே நேரம் உண்டு. பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு இருக்கின்றது. அவைக்கு வறுமையில உள்ள ஆக்களுக்கு எங்களை பிச்சை சம்பளம் அப்படியான இதுகளை தவிர வேறு கொடுப்பனவு எதுவும் வழங்கப்படுறதில்லை. தொடர்ந்து இங்கே அபிவிருத்தி வேலைகள் நகரத்தை அண்டிய பகுதியில் உள்ளதால் அபிவிருத்தி வேலைகள் நிறைந்து காணப்படுகின்றது. எல்லாம் ஓரளவு பூரணத்துவம் அடைந்து நினைக்கின்றேன். இது நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இடம் தோணிக்கல் ஐக்கிய விளையாட்டு கழகத்தின் விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு வவுனியா நகரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. நகரிலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோணிக்கல் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த விளையாட்டு மைதானம் ஒரு நகருக்கு அருகாமையில் இருந்த விளையாட்டு மைதானம் எந்தவித அபிவிருத்தியும் இல்லாமல் இந்த நிலையெல்லாம் நீங்கள் பார்க்குற இந்த நிலையெல்லாம் காணப்படுகிறது. அப்போ இந்த ஆண்டு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்ச சிறிய நிதியிலிருந்து சில வேலை திட்டங்களை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இப்போ இந்த கம்பரலிய திட்டத்தின் கீழே இந்த விளையாட்டு மைதானத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபாவுக்கான ஒளியூட்டல் மைதான ஒளியூட்டல் வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக சொல்லப்போனால் இந்த விளையாட்டு மைதானம் இன்னும் ஒரு சீரான வடிகால் அமைப்பு இல்லாத ஒரு விளையாட்டு மைதானமாகவே இருக்குது. அங்கே விளையாடுற ஒவ்வொரு வீரர்களும் பல சவாலுக்கு மத்தியில் தான் இந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரியான ஒரு அபிவிருத்தி இல்லாதால் மற்றது ஒரு நகருக்கு பக்கத்துலேயும் இருக்குது. எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையில் காணப்படுது. அப்போ எதிர்காலத்தில் எங்களோட இந்த விளையாட்டு மைதானத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கிராமம் வவுனியா நகரை அண்டி இருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய தேவைகள் நகரப்புறம் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவது குறைவாக காணப்படுகின்றது. எங்களுடைய கிராமத்துக்கு அநேக வீடுகள் தேவையாக இருக்கின்றது. நாங்கள் எமது கிராம சேவையாளர் ஊடாக எங்கள் பிரதேச செயலகத்துக்கு தெரிவித்திருக்கின்றோம். ஆனாலும் இதுவரை காலமும் கிடைக்கப்படவில்லை. ஆக ஒரு 11 வீடுகள் மாத்திரம் இந்த வருடத்தின் இறுதியில் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இன்னும் தேவை 200க்கும் மேற்பட்ட வீடுகள் எங்களுக்கு அவசர தேவையாக இருக்கின்றது. நாங்கள் அதற்கான பதிவுகளை மேற்கொண்டு கொடுத்திருக்கின்றோம். அதற்கான தகவல்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நகரத்தை ஆண்டிய கிராமமாக இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் அநேக வறுமை குடும்பங்களும் வறுமைப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். பெண்களின் தலைமைத்துவங்களை கொண்ட குடும்பங்கள் நிறைய
நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நிறைய உதவி திட்டங்கள் தேவையாக இருக்கின்றது. அவர்களுடைய விதவை சம்பளத்தை மாத்திரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வேறு எந்த கொடுப்பனவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதைவிட எங்களுடைய கிராமத்திலே வீதி புனரமைப்பு தேவை நிறைய காணப்படுகின்றது. அதே போன்று வடிகால் பிரச்சனை, முக்கியமாக வடிகால் பிரச்சனை தேவையாக இருக்கின்றது. எங்களுடைய மழை காலங்களிலே நீர் ஓடுவதற்கு வடிகால் இங்கு இல்லை. அந்த வடிகால் தேவை நாங்கள் பிரதேச சபைக்கும் அந்த வடிகால் பிரச்சனை சம்பந்தமாக எழுத்து கடிதங்கள் மூலம் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் அந்த தேவையும் பூர்த்தி செய்யப்படவில்லை. அநேகமாக முக்கியமாக ஒரு 200 வீடுகள் அவசரமாக தேவையாக இருக்கின்றது. இதை கவனத்தில் கொண்டு அந்த வீட்டு தேவை எங்களுக்கு பிரதேச செயலர் மூடாக கிடைக்க உதவி செய்ய வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தோணிக்கல் கிராமம் சார்ந்த பல விடயங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கக்கூடியதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் பற்றியும், இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலைமைகள் பற்றியும், அதை தாண்டி இங்கே வாழக்கூடிய மக்களது வாழ்வியல் பற்றிய பல தகவல்களைத்தான் இன்றைய நாளில் தொகுத்து வழங்கியிருந்தோம். இன்னும் ஒரு வித்தியாசமான கிராமத்தை நோக்கிய இன்னும் ஒரு பயணத்தில் உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். அதுவரையில் இன்றைய தினம் ஒளிப்பதிவில் இணைந்திருந்த கபில், சுலக்ஷன் மற்றும் ஆனந்தனுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா.